ஹாய் கைஸ், மகா கும்பமேளா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாஸில் நியூஸ்லாம் இப்போ கேள்விப்பட்டு இருப்பீங்க. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஈவெண்ட். ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலாக அது என்ன ஈவெண்ட்டு, இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது சுற்றி ஏகப்பட்ட கிரேசியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில் அதே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி உங்கள் ஃபீல்டில் வரும். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மகா கும்பமேளா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 பிளேசஸ். ஓகேங்களா, பிரக்யாராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக்னு சொல்லிட்டு ஒரு 4 இடத்துல நடக்கும். இந்தியாவில் ஒரு 4 இடத்துல நடக்குது. ஓகேங்களா, இந்த 4 இடத்துலையும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மகா கும்பமேளான்ற அந்த ரிலீஜியஸ் ஈவெண்ட், அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா, ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்டோரி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆக்சுவலாக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் இருக்குல்ல, அமிர்தம் எடுக்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கடலை எப்படி கடைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையே பேத்தெடுத்து ஒரு பாம்பு வச்சு சுற்றி 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அசுரர்களும் இன்னொரு பக்கம் தேவர்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இழுத்து கடைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் எடுத்தாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக அப்படி கடையிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அமிர்தம் வருது, இன்னொரு பக்கம் விஷம் வருது. ஓகேங்களா, அந்த விஷத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு, தேவர்களை எல்லாத்தையும் மனிதர்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை எடுத்து குடிச்சிடுறாரு. அது குடிச்சனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு ஃபுல்லாக நீளமாயிரும். அதனால தான் நீலகண்டன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டோரி நமக்கு தெரியும். ஓகேங்களா, பட் இந்த பக்கம் அமிர்தம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் பிரச்சனை வந்துடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பங்கிடுறதுலையோ என்னன்னு தெரியல, பிரச்சனை வந்துடுது. அப்போ வந்துட்டு லார்ட் விஷ்ணு இருக்காங்கல்ல, விஷ்ணு வந்துட்டு மோகினி அவதாரம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தத்தை அசுரர்கள்ட்ட இருந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, அப்படி காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய துளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் விழுகுது. அந்த துளிகள் விழுந்த 4 முக்கியமான இடம் தான் பார்த்தீங்கன்னா பிரக்யாராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 4 ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளான்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, முக்கியமாக இந்த உத்தரப்பிரதேசில் இருக்கிற பிரக்யாராஜில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு 3 காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரக்யாராஜில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 144 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கும்பமேளா நடக்கும். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கும்பமேளான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இப்போ உத்தரப்பிரதேசில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஜனவரி 13 இருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் அதோட ஈவெண்ட். மக்கள் வந்துட்டு இதில் கலந்துக்கிறாங்க. பிரக்யாராஜ் ஏன் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபேக்டர்ஸ் சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கங்கா, யமுனா, சரஸ்வதினு சொல்லிட்டு 3 நதிகள் இருக்கு. ஓகேங்களா, அது 3மே சங்கமிக்கிற இடம், கோஆர்டினேட் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரக்யாராஜ்ன்ற இடம் தான். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரொம்பவே பவர்ஃபுல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக பார்க்குறப்ப கங்கா, யமுனா மட்டும் தான் நம்ம ரெண்டுமே கனெக்ட் ஆகாத மாதிரி தான் தெரியும். பட் சரஸ்வதின்ற ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் அண்டர் கிரவுண்டு கீழே ஓடுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐதீகம் இருக்குது. ஹிந்து மித்தாலஜியில் ஒரு ஐதீகம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது 3மே ஒன்று சேர்ற இடம்ன்றனால இந்த கும்பமேளா ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமிர்தம் விழுந்த துளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துளிகள், நிறைய மேஜர் பார்ட் ஆஃப் த துளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிரக்யாராஜில் தான் நிறைய விழுந்திருக்கு. ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது 2 விஷயமா. அது மட்டும் இல்லாமல் 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ரி அலைன்மெண்ட்ஸ், அதாவது கோள்களோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரொம்பவே பவர்ஃபுல்லாக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரும் சன்னும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு இந்த இடத்த இன்னும் பவர்ஃபுல்லாக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாமே கூடி வருது. பிளானட்ரி அலைன்மெண்ட், அதாவது கோள்களோட அமைப்பும், இன்னொரு பக்கம் அமிர்தத்தோட அந்த எஃபெக்டும், அந்த இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 சேர்ற இடம்ன்றனால பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேக்டரும் இந்த டைம் இந்த 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் பக்தர்கள், டிவோட்டிஸ், மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதியில் முங்கி எந்திரிச்சு குளிச்சாங்கன்னா அவங்களோட பாவங்கள், கர்மா எல்லாமே வந்து தீர்றதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்சம் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மோட்சம்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா பிறப்பு இறப்பு, அதாவது பெர்த்து டெத்துன்னு சொல்லிட்டு இந்த லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, இதுலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கும், இதுலேருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்சம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாவங்களும் தீரும், அது மட்டும் இல்லாமல் வந்து மோட்சம் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைமில் இந்த 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு அங்கே பாத் எடுத்துக்கிட்டா, அதை குளிச்சுக்கிட்டா இந்த மாதிரி பாவங்களும் தீரும், இந்த மாதிரி மோட்சமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் பல கோடி மக்கள், பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இதில் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடியிலிருந்து 50 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வரதான்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து இவ்வளோ மக்கள் வர்றப்ப அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதாகட்டும், ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறதாகட்டும், ஃப்ரீ கேம்ப், ஷெல்டர், தங்குறதுக்கு இடமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டிக்கு போலீஸ் பூத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. புது பாலங்கள் கட்டியிருக்காங்க. நிறைய வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த ஈவெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை சுற்றி நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான 3 சம்பவங்கள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருடலான விஷயம் தான், ரொம்பவே கஷ்டமான விஷயம். கிட்டத்தட்ட 70 மக்கள் பார்த்தீங்கன்னா இதில் இறந்துருக்காங்க. கூட்ட நெரிசல்லையும் அந்த ஸ்டாம்பீட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கூட்ட நெரிசலில் சிக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க.
ஜனவரி 29 அன்னைக்கு நடந்த மௌனி அமாவாசையான்னு சொல்லிட்டு ஒரு அமாவாசை ஒரு ஈவெண்ட் போல், அதில் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து பங்கேற்கணும்னு நினச்சி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். கூட்ட நெரிசல்லே கிட்டத்தட்ட 70 மக்கள் இப்போ வரைக்கும் 70 மக்கள் கிட்ட இறந்துருக்காங்க. 200 மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீக்கெண்ட் நடந்த விஷயம் ஓகேங்களா, இந்த வாரம் இந்த லீவ்ஸ்லாம் நிறைய வந்துச்சுல, அப்போ வந்துட்டு நிறைய மக்கள் கிளம்பி போயிருக்காங்க போய் பார்க்கறதுக்காக. அப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்களால நம்ப முடியுமா? உத்தரப்பிரதேசில் பிரக்யாராஜில் இந்த ஈவெண்ட் நடக்குது ஓகேங்களா, அங்கே டிராஃபிக் ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட பக்கத்து ஸ்டேட் மத்திய பிரதேஷ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சென்னையில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த ஈவெண்ட்டோட எஃபெக்ட் அதோட டிராஃபிக் எஃபெக்ட் திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ உத்தரப்பிரதேஷ்லையும் மத்திய பிரதேஷ்லையும் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. தென் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் நிறையா போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக் ஜோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க, நடந்து மட்டும் தான் போகணுன்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ நிறைய டிரான்ஸ்போர்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்காங்க. தென் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு போகிற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் வரதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் பார்த்தேன். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு அவனுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணி போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மக்களை போய் தாக்குறதா இருக்கட்டும், ட்ரெயின் கண்ணாடி உடைக்கிறதா இருக்கட்டும், அவங்கள அபியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் மேலே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயினில் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இன்ஜின்குள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இன்ஜின்குள்ளே ஏற ஆரம்பிச்சு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க. தென் அஃபீஷியல்ஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியேற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகிற டிரான்ஸ்போர்ட் ரயில்வேஸ்லையாக இருக்கட்டும், ரயில்வேஸில் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ரோட் சைடில் இந்த மாதிரி 300 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 300 கிலோமீட்டர் டிராஃபிக்லாம் சொன்னேன்ல, அதுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் 48 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கி இருந்திருக்காங்க அந்த டிராஃபிக்கில். அவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இதான் கைஸ் இப்போ மகா கும்பமேளா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி அண்ட் அதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு கிரேசியான திங்ஸ் ஓகேங்களா. அண்ட் நீங்கள் எதுவும் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, மகா கும்பமேளாக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா February 26 வரைக்கும் தான் டைமு. அதுக்குள்ளே முடிஞ்சா போயிட்டு வந்துருங்க, சேஃபாக போயிட்டு வந்துருங்க. என்னால் போக முடியல, எனக்கு எக்ஸாம்ஸு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால என்னால் போக முடியல. அண்ட் நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குன்றப்ப அடுத்த ஈவெண்ட்டுக்கு நம்மளால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ உங்களால் டைம் கிடச்சா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னா, டெய்லியும் அப்டேட்டடாக இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபீல்டில் வந்து நோட்டிஃபை ஆகும். அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா.